கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலுக்குரிய வரவேற்கிறேன். இந்த வாரம் உலகத்தில் இருக்கிற நிறைய கிறிஸ்துவர்கள் இந்த நாளை ஈஸ்டர் என்று கொண்டாடுகிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தான் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற ஒரு நாளை அவங்களாவே நியமித்து வேதாகமத்தில் இந்த தேதியில் தான் அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்ட்டு எங்கேயுமே குறிப்பிடப்படலை. ஆனால் என்ன குறிப்பிடப்பட்டிருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், இதான் நம்முடைய வலது பரிசல் இப்போ வீட்டில் இருக்கிறார். இது எல்லா விஷயமும் வேதாகமத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தான் அவர் பார்த்திங்கன்னா உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கொடுக்கப்படலை. இருந்தாலும் மக்கள் அவர்களாக ஒரு சில விஷயங்களை உண்டு பண்ணி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நம்மளுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்க போகிறது, அதுக்கு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஒரு கிறிஸ்துவர்களாகி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, அது குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். முக்கியமாக ஞான ஸ்நானத்தை குறித்து இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா ஞான ஸ்நானம் எடுத்தவர்களாக இருக்கணும். ஞான ஸ்நானம்ங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கை. அது பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜலத்தினால பிறக்க ஞான ஸ்நானத்தின் மூலியமாக. நிறைய பேர் யோசிக்கலாம், பிரதர் நான் ஏற்கனவே ஞான ஸ்நானம் எடுத்துட்டேங்க பிரதர், அப்புறம் எதுக்கு எனக்கு ஞான ஸ்நானத்தை பற்றி போதிக்கிறீங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. ஞான ஸ்நானம் நம்ம எடுத்திருந்தாலும் அது ஏன் எடுக்கிறோம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில் அது எப்படிப்பட்ட ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து தியானிக்கணும். இன்னும் நிறைய பேர் சிறு வயது முதல் கொண்டு இதே சபையில் ஒரு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருக்காங்க. தேவனுடைய வருகை எப்போ இருக்குங்கிறது தெரியாது, தேவனுடைய ராஜ்யம் எப்போ இருக்குங்கிறது தெரியாது, இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்போ இருக்குங்கிறது தெரியாது. ஆயத்தமாக இருங்கள்ன்ட்டு அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம். முதல்ல நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஞான ஸ்நானம் எடுத்ததான் நம்ம சபையில் ஒரு அங்கத்தினராக நம்ம இருக்க முடியும், ஒரு ஆவிக்குரிய ரீதியில் அதிகமே வளர முடியும். நம்ம எல்லாம் பண்ணிட்டு ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருந்தால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நம்ம பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கூட நம்ம விசுவாசம் இல்லாமல் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நம்ம விசுவாசித்த பிறகு மனசளவில் நம்ம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவும் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பூமியில் அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் எடுத்தார். அவருக்கு பார்த்திங்கன்னா வழியை ஆயத்தம் பண்ணது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணிக்கிறார். யோவான் ஸ்நானகன் இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஞான ஸ்நானம் பெறுகிறார். யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், இயேசுவே நீங்கள் தான் எனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும், நான் உங்களுக்கு எப்படி ஞான ஸ்நானம் கொடுக்கறது, நீர் என்னை காட்டிலும் பெரியவர், நீதி உள்ளவர், நான் எப்படி உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறது. இயேசு கிறிஸ்து கிளியராக சொல்லிட்டார், எனக்கு இடம் கொடுப்பா, இந்த மாதிரியான எல்லா விஷயமும் ப்ராப்பராக பண்ணணும், ப்ராப்பராக பண்ணி முடிக்கணும். தேவனுடைய சித்தம் இதுதான், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தான் நான் வந்திருக்கேன். எல்லாருக்குமே நான் ஒரு மாதிரியாக பின் வச்சுட்டு போகணும், நான் ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டு போகணும். இயேசு கிறிஸ்து அப்பொழுது பார்த்திங்கன்னா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 30வது வயசில் அவர் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்.
நிறைய பேர் இப்போ குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களே வந்து பார்த்தீங்கன்னா தெளிப்பு ஞான ஸ்நானம் நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க, மனுஷங்களாம் உண்டு பண்ணிக்கிறது. பாருங்க, ஃபஸ்ட்டு ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் படி. எதுக்கு? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு முதல் படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஞானஸ்நானமாக இருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 19. இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார். என்ன அப்படின்னு பார்க்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. பாருங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபினுடைய சந்ததிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு மாத்திரம்தான் சத்தியமானது போதிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் புறஜாதிகளுக்காக வரல, தன்னுடைய சொந்த ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களுக்காக வந்தார். ஆனால் கடைசியில் இஸ்ரவேல் மக்கள் ஏற்றுக்கொள்ளலை, சொந்த ஜனங்கள் யூத மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. அவருடைய சத்தியம் எல்லாமே யாருக்கு சென்றது? நம்மளை மாதிரியான புறஜாதிகளுக்கு சென்றது. புறஜாதிகள் ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை புறஜாதியான மக்கள் அன்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சொந்த ஜனங்கள் சொந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் சொல்கிறாரு இங்கே தன்னுடைய சீஷர்கள் இடத்துல சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் யூத மக்களை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணாதீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே போயிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்றாங்க. இது வந்து ஒரு கீழ்ப்படிதல் உண்டான ஒரு விஷயம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவருக்கெல்லாம் இம்மிடியட்டாக ஞானஸ்நானம் பெறணும். தள்ளி போட்டுட்டு இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு பண்ணி முடிக்கும். ஆனால் நல்ல காரியங்கள், இந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுக்கிற காரியங்கள்லாம் நம்ம தள்ளிப்படும். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அடுத்த செகண்டே எனக்கு என்ன தடை இருக்கு? நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இங்கேயும் இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றாரு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுங்க அப்படின்ட்டு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 12 கூட வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம். ஞானஸ்நானம்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வாசிச்சுட்ருக்கோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 12. ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து பாடுபட்டு மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஞானஸ்நானமும் அதுக்கு ஏற்ற ஒப்பனையாக இருக்கு. என்ன அப்படின்னா, ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட நாமளும் என்ன ஆகப்படுறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். நம்ம நிறைய பாவங்கள், தவறுகள், மீறுதல்கள் பண்ணியிருப்போம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாமே கழுவப்படுகிறது. அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் மரிச்சு இருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் உயிர் தெழுந்திருக்காங்க? நம்ம யோசிக்கலாம். என் பிரதர் லாசரு உயிர் தெழுந்திருக்கிறார்,
இன்னும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலியா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இன்னும் நிறைய பரிசுத்தவான்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உயிரோடு எழுப்பியிருக்காங்க. தேவனுடைய கிருபையினால் மரித்தோரை உயிர்த்தெழ பண்ணியிருக்காங்க. எல்லாருமே உயிர் தெளிந்திருக்காங்க. நிறைய பேர் உயிர் தெளிந்திருக்காங்க அன்று வாழ்ந்த காலகட்டத்தில். ஆனால் அவர்கள் எல்லாருமே திரும்ப மரித்தார்கள். லாசரும் திரும்ப மரித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் உயிர் தெளிந்ததுக்கு பிறகு அவருக்கு இரண்டாவது மரணமே கிடையாது. அவர் இப்போ பரலோக ராஜ்யத்தில் பிதாவினுடைய வலது பாரசத்தில் அவர் வீட்டில் இருக்கிறார். நம்மளை நியாயந்திருக்க வரப்போகிறார். பிதாவாகிய தேவன் அவருக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை வந்து புறக்கணிக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் எல்லாருமே அக்னி கடலில் தள்ளப்படுவான். அப்படிப்பட்டவர்களாக நம்ம வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதிலே அவரை மரித்தவர்களிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து நம்ம மரித்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெளிந்தாரோ, இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையின் போது நாமளும் முதலாவது உயிர் தெழுவோம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. அதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஞானஸ்நானமானது கொடுக்கப்படுகிறது. இது எல்லாருக்குமே எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கா? கிடையாது. யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமானது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அதுதான் நம்ம இங்கே கொலோசியர் 2:12 வெந்ததை தின்னுட்டு விதி வந்து செத்தா அவ்வளோதான், நமக்கு இருக்கிற வரைக்கும் ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம், இது ஒரு வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. புரஜாதியாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஒரு சில பேரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சத்தியத்தை ஒழுங்காக வாசிக்காதவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க. இருக்க போகிறது கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம மண்ணுக்கு போடும். நல்லா யோசிச்சுக்கோங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி கிடையாது. நமக்கு வந்து இது டெம்பரவரி தான். உண்மையான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை நாம் மரித்ததுக்கு பிறகுதான் இருக்கு. எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிடலாம், ஜாலியாக சந்தோஷமாக ஒரு 100 வயசு இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாது. எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லைங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அப்போ யாருங்க நிரந்தரம்? எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. கூட பிறந்தவங்க நிரந்தரம் இல்லை, கட்டின மனைவி நிரந்தரம் இல்லை, தாலி கட்டின புருஷனும் நிரந்தரம் கிடையாது. நான் ரொம்ப அன்பாக நேசித்தேன் என் மகனும் சரி எனக்கு நிரந்தரம் கிடையாது. என்னை பெற்றெடுத்த அப்பா அம்மாவும் எனக்கு நிரந்தரம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அவர்களை விட்டு நான் தனியாக பிரிந்து வர ஒரு சூழ்நிலை வரும். எனக்கு அவர்கள் உதவி பண்ணாமல் இருக்க ஒரு சூழ்நிலை வரும். இன்னும் நிறைய விஷயங்கள் என்னை நிறைய விட்டுட்டு போகிற ஒரு சூழ்நிலை வரும், ஏமாத்துக்கிற ஒரு சூழ்நிலை வரும். யாருமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. அப்போ நமக்கு நிரந்தரம்ங்கிறது யார்? ரொம்ப நாளாக எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு யோசனைகள் இருந்தது. எனக்கு நிரந்தரம் யார்? கடைசி வரைக்கும் என் கூட யார் இருப்பான்? மனுஷன் என்னை கைவிட்டாலும் சரி, கூட பிறந்தவங்க என்னை கைவிட்டாலும் சரி, பிள்ளைகள் என்னை கைவிட்டாலும் சரி, தாய் தகப்பன்மார் என்னை கைவிட்டாலும் சரி, நண்பர்கள் என்னை கைவிட்டாலும் சரி, கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்ம யோசிக்கலாம், நான் பாவம் பண்ணியிருக்கேன், எனக்கும் கர்த்தருக்கும் ஒரு பிரிவினை உண்டாயிடுச்சு. நம்ம பாவம் பண்ணாமலும் அவர் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வலி வேதனைகள் இருக்கு. பாருங்க, துக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், கஷ்டப்படுகிறவங்களும் பாக்கியவான்கள் அப்படின்றார். அவங்க சீக்கிரமாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலம் வர இருக்கு. அதனால தான் அவர் அப்படி சொல்கிறார். நாம் இப்போ அழுகிறோம், ஆனால் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் கண்டிப்பாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
இலக்கையை நோக்கி நம்ம ஓட வேண்டியது அவசியமாக இருக்கு. முதலாவது நம்ம ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்ம யாரையும் போயிட்டு கட்டாயப்படுத்த முடியாது. ஞான ஸ்நானம் நீங்கள் எடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் தான் ஒருத்தருடைய இருதயத்தை திறக்க செய்வார். நாம் சொல்லதான் செய்வோம். அவர்களுக்கு சித்தமானால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களானால் கண்டிப்பாக ஞான ஸ்நானம் எடுப்பார். ஏன் ஞான ஸ்நானமானது ரொம்ப முக்கியமாக இருக்குங்கிறது நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 13 17. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதற்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு சுத்தமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறியுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மில் வருவதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறவள் என்று வைத்தது. நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம ஞானஸ்நானம் எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்தது முதல் கொண்டு நம்ம நிறைய பாவங்களை நம்ம செய்திருக்கோம். அந்த பாவங்கள் கழுவப்படுவதற்காக நம்ம பார்த்திங்கன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறோம். நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு கூட நம்ம நிறைய பாவங்களை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது முன்னாடி நம்ம பண்ணிகிட்டு இருந்த பாவத்தை விட ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு நம்ம அதிக பாவம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா ஒரு பாவமும் அறியாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர். அவர் எதற்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தப்பு பண்ணுறவங்க ஞானஸ்நானம் எடுக்கலாம், மனம் திரும்புவதற்கு உண்டான ஞானஸ்நானம் எடுக்கலாம், பாவம் மன்னிப்புக்கு உண்டான ஞானஸ்நானம் எடுக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாவமே பண்ணலை. அவர் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? இங்கே பாருங்கள், அதான் சொல்கிறாரு பாருங்க. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். அதற்கு இயேசு சொல்கிறாரு பாருங்க, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். பாருங்க, எது நீதி, எது நியாயம், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கரெக்டாக பண்ணிட்டு வந்தார். அவர் பாவமே பண்ணலனாலும் கூட அவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார். அப்போ ஞானஸ்நானம்ங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு பாருங்க. நாமெல்லாம் பாவிகள், நாம தான் கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரியை பின்வச்சிட்டு போயிருக்கிறார். இப்படி தான் ஒரு கிறிஸ்துக்குள்ளே அழைக்கப்பட்டவர்கள் முதலாவது ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்மாதிரியாக இருந்தார். எல்லா நீதியும் அவர் ப்ராப்பராக நடத்திட்டு வந்தார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு வானத்திலிருந்து உண்டான சத்தம் பிதாவினுடைய சத்தம். அந்த புறாவை போல வந்தது யாரு? தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர். ஞானஸ்நானம் பெற்றது யாரு? இயேசு கிறிஸ்து. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பாருங்க, 3 பேருமே இங்க ஒருமைப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது ஞானஸ்நானம் ஏன் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். இது ஏதோ நம்ம ஒரு பாரம்பரியமாக நம்ம நினச்சிக்க கூடாது. மக்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரியம் கொடுத்து ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் நம்ம இதை ஒரு பாரம்பரியமாக, ஒரு கலாச்சாரமாக, ஒரு சடங்காக நம்ம இதை நினைக்காம, இது கர்த்தருக்கு நம்ம ஒரு கீழ்ப்படிதல் உண்டான விஷயம், தெய்வ பக்திக்கு உண்டான விஷயம், ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குற ஒரு விஷயமாக நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானத்தை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 38 நான் வாசிக்கிறேன். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று கொள்ளுங்கள்.
அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்க, மனந்திரும்பணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் நான் வந்து உலகத்துக்கு உண்டான காரியங்களில் நான் ஈடுபட்டுட்டு இருந்தேன். நான் எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு ரொம்ப முக்கியம், என் மனைவி பிள்ளைகள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க எல்லாரையும் காட்டிலும் முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்ட்டு நான் புரிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய கட்டளையின் பிரகாரம் நான் வந்து கற்பனையின் பிரகாரம் நான் நடக்க தயாராக இருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து அறிக்கையிடணும். நீங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிற அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சபையிலேயே ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிறாங்க. அவர்களும் சீக்கிரமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். அவர்களுடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். ஜலத்தினாலும் பிறக்கிறது அதுதான். ஜலத்தினால பிறக்கிறது ஞானஸ்நானம் எடுப்பது. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கூட ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் அதிகமாக வளரணும். குழந்தைகளைப் போல இல்லாமல் இன்னும் அதிகமாக வளரணும். இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு என்னால் முயன்றதை நான் இன்னும் அதிகமாக பண்ணணும். வேதம் வாசிப்பு, ஜபம் பண்ணுறது, லீட் பண்ணுறது, கர்த்தருடைய பந்தி எடுக்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணும் பொழுது கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தருவார். நமக்கும் சரி, நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் சரி. அதே போல் சகோதரிகள் இந்த சபைக்கு முன்னேற்ற நிறைய விஷயங்களை அவர்கள் பண்ணாங்க. இப்பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி அதெல்லாம் போட்டுட்டு வராங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நடு வாரத்தில் பெண்கள் கூட்டம் அந்த மாதிரி வச்சு வாரத்தில் நடுவில் ஒரு நாள் அவர்களால் முயன்ற ஒரு வசனத்தை எடுத்து சொல்லலாம், ஜபம் பண்ணலாம், தேவனை துதிச்சு பாட்டு பாடலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது நாமளாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளாக முன் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி, அபரிவிதமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நீங்கள் ஈஸியாக சமாளிக்கிறதுக்கு ஏதுவான ஞானத்தை, அறிவியும், புத்தியும், பலனையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் ஆவிக்குரிய ரீதியில் அதிகமாக வளரும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சொல்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 38 பேதுரு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இயேசு கிறிஸ்துவை வந்து யூத மக்கள் சிலுவையில் அரைச்சி போட்டாங்க. 12 சீஷர்கள் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவரை அடிச்சிட்டாங்கன்னா தொண்டர்கள் சீஷர்கள்லாம் வந்து பயந்து ஓடிடுவாங்க. தலைக்கே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைனா நாமெல்லாம் ஏமாத்திரம் ஈஸியாக நம்மளை வந்து கொண்டு போட்டுருவாங்க. எல்லாருமே பயந்து நடக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கும்பொழுது சொன்னது போல, இயேசு கிறிஸ்து மரித்தது பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்போஸ்தலர்கள் அதாவது சீஷர்கள் மத்தியில் வந்து இறங்குறார். பயந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. அப்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேதுரு தைரியமாக எல்லா மக்களுக்கும் முன்பாக பேசுகிறார். உங்களை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவை இப்படி சிலுவையில் அரைஞ்சு போட்டுட்டீங்களே, சீக்கிரமாக மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவிய வரத்தை பெறுங்க. அவர் அவர் வந்து தைரியமாக பேசின அந்த ஒரு விஷயத்தை கண்டு எத்தனை பேர் வந்து அன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக அன்றைக்கி இருந்தாங்க. பாருங்கள், ஒரே நாளில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்கல. ஒரே நாளில் கேட்டாங்க. பேதுருவனுடைய உபதேசத்தை அன்னைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க. ஆனால் இப்போ நம்ம காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக வாரமாக நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு தடவை கூட ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருதா? நம்ம யோசிக்கணும். சீக்கிரமாக நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போய் சேரணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஞானஸ்நானம் கண்டிப்பாக ஒரு தேவைப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்
12ஆம் அதிகாரம் வசனம் 13, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 13. இன்றைக்கி இதோட நம்ம வந்து ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம வந்து வாசிச்சுட்ருக்கோம். அது எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம வந்து வாசிச்சுட்ருக்கோம். ஞானஸ்நானமானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எல்லாரையுமே ஒரு ஒருங்கிணைக்கிறது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு நாட்டிலேருந்து, வேறு வேறு மாநிலத்திலேருந்து, வேறு வேறு மாவட்டத்திலேருந்து, வேறு வேறு குடும்பத்திலேருந்து நம்ம வந்து பிரிந்து இருந்தாலும் நம்மளை ஒன்று சேர்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை ஒன்று சேர்க்கிறார். எதன் மூலியமாக? சபையின் மூலியமாக. சபைக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக ஒன்றாக நம்ம வந்து இருக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கண்டிப்பாக ஞானஸ்நானம் பெற வேண்டியது அவசியமாக இருக்குது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 13, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பட்டு. பாருங்கள், ஒரே ஆவி, ஒரே சரீரம், ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், இப்படிப்பட்ட எந்த ஒரு மாறுபாடும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சபைன்னு வந்துட்டாலும் சரி, வெளியும் சரி, முக்கியமாக சபையில் எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே யாருக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம்? ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாருமே ஒரே குடும்பத்தினர் மாதிரி தான், ஒரே ஐக்கியம் மாதிரி தான். இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்ளலையோ அவர்களுக்கும் நமக்கும் என்ன அப்படி பெரிய ஒரு விஷயம்? கொஞ்சம் யோசிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாவரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க மாட்டார்கள். ஞானஸ்நானம் பெறாத யாவரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க மாட்டார்கள். நான் எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருக்குங்க. எல்லா வாரமும் நான் வந்து ஆராதனைக்கு வரேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படின்னா அது வந்து ஒரு டிக்கெட் மாதிரி. நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போகிற மாதிரி. இன்னும் நம்ம வந்து டிக்கெட் எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு கூட நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். ஓகே, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அவ்வளோதான், நான் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுன்னா என்னென்னா அவருடைய கட்டளையின் பிரகாரம், கற்பனைகளின் பிரகாரம் கடைசி வரைக்கும் யார் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஏன் அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அதாவது ஞானஸ்நானம் எடுத்து அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அந்த ஞானஸ்நானம் எடுத்தவர்களையே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அப்படிப்பட்ட ஒரு சிலரில் நாமளும் இருக்கணும். அதற்காக தான் நம்ம வந்து போராடணும், அதற்காக தான் நம்ம யோசிக்கணும். இந்த அழிந்து போகக்கூடிய இந்த கஷ்டத்தில் நாம் வந்து இருக்கக்கூடாது. மற்ற மக்களை மாதிரி நம்ம பணத்துக்கு பின்னாடி நம்ம ஓடக்கூடாது. சாத்தான் வந்து எப்படின்னா, சாத்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஈஸியாக வந்து மடங்கடிச்சிடுவான். இந்த உலகத்தில் இருக்கிற லௌகீக ஆசையினால், பண ஆசையினால் ஈஸியாக நம்மளை வந்து வலுவிலகி போக வச்சுருவான். இல்லைன்னா குடும்பத்தில் கஷ்டத்தை கொண்டு வருவான், கடனை கொண்டு வருவான். நான் கடனை அடைக்கிறத பார்ப்பேனா, இல்லைன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்தை நான் போய் தேடிட்டு இருப்பேனா? நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் கிடைக்குது, ஆராதனைக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து வேலைக்கு போனோம் அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு வருமானம் வரும், அதை வச்சு நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை போக்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் நமக்கு தேவையான நன்மையான காரியங்களை நாம் வந்து செஞ்சுக்கலாம், சாப்பாட்டுக்கு உதவும், கடனை அடைக்கிறதுக்கு உதவும். அப்படி நம்ம நினச்சிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு தங்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வந்து இந்த காலத்தில் மட்டும் நடக்கலைங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இப்படி தான் நடக்குது. வாரத்தில் 6 நாள் வேலை செய்யுங்க, ஓய்வு நாள் சனிக்கிழமை. அவங்க ஊரில் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்.
அந்த நாளில் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நீங்கள் கர்த்தரை தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. 7 வருஷத்தில் 6 வருஷம் நல்லா வேலை செஞ்சு ஒரு 7வது வருஷம் நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக இருங்க, ஐ மீன் தேவனை ஆராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக இருங்க, ஓய்வு வருஷமாக அதை எடுத்துக்கொள்ளுங்க, அப்போ தான் பூமியும் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பலனை இன்னும் அதிகரிக்கும், அதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பான ஒரு வளமையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். அதையும் கேட்காம 6 வருஷமாக வேலை செஞ்சு 7வது வருஷமும் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. பார்த்தாரு அந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 70 வருஷம் அந்த அந்த இஸ்ரவேல் மக்களை பாபிலோன் ராஜா கிட்ட அடிமையாக கொண்டு போயிட்டார். அந்த 70 வருஷமும் அந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுத்துச்சு. தொடர்ந்து அதை நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது எப்படி பலன் கொடுக்கும்? நீங்கள் தொடர்ந்து கடலில் மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இனப்பெருக்கமே இருக்காது. இருக்கிற எல்லா மீனையும் நீங்கள் வாட்டிங்கன்னா இனப்பெருக்கம் இருந்தால் தானே கடலில் மீன் அதிகரிக்கும். ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும் நாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஓய்வு நாளையும் கொடுத்தார், ஓய்வு வருஷத்தையும் கொடுத்தார். மக்களும் அதை கேட்கல. கர்த்தருடைய கட்டளை, கர்த்தர் ஒரு விஷயம் சொன்னார்னா அதுக்கு பின்னாடி 1000 காரணங்கள் இருக்கும். கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்பாக ஒரு 1000 காரணங்கள் இருக்கு. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்கிறார். எதற்காக கீழ்ப்படியணும்னு சொல்கிறாரு? அதுக்கு பின்னாடி ஒரு 1000 காரணங்கள் இருக்கு. நம்மளுடைய வயசை தாண்டி அவங்க வந்திருப்பாங்க. அவர்களுக்கு நிறைய ஞானங்கள் நம்மளை காட்டிலும் இருக்கு. கல்வி செல்வம் ஞானம் இல்லைனாலும் கூட ஒருத்தர் எப்படி பேசுறது, எப்படி பழகுறது, அவர்களிடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். ஸோ நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம எப்பவுமே நினைக்கக்கூடாது. ஸோ இங்கேயே நம்ம வந்து பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 13 எந்த ஒரு மக்களும், அது எந்த பிரிவினராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, சிறுமைப்பட்டவனாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, உயர்த்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஒரே மாம்சமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்தது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்தை கொண்டு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரிக்கலைன்னா நமக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது, நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது, நமக்கு ரட்சிப்பு கிடையாது, நம்மளுடைய பாவங்களில் யாருமே மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுனா, இயேசு கிறிஸ்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்தால் மாத்திரம்தான் நமக்கு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக மன்னிக்கப்பட்டிருக்காது. நாமளும் நரகத்தில் போயிருந்திருக்க வேண்டியதுதான். அடுத்ததாக ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 6. ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பழைய மனுஷன், நம்மளுடைய பாவங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் பண்ணாதவர் நம்மளுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அதே போல் நம்முடைய பழைய மனுஷன் பாருங்க, 3 பிறப்புகள் இருக்குது. அதாவது பூமிக்குரிய ரீதியில் தாயின் கருவறையிலிருந்து நம்ம பிறக்கிற ஒரு பிறப்பு. 2வது பிறப்பு முக்கியமான ஒரு பிறப்பு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்த்டே கூட கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை காட்டிலும் நம்ம ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மறந்துட்டேன், ஆனால் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஞானஸ்நானம் எப்போ எடுக்கிறோமோ அந்த நாளை நம்ம குறித்து வச்சுக்கோம். வேதாங்கத்தில் இது இல்லை, நான் அதனுடைய முக்கியத்துவத்துக்காக நான் சொல்கிறேன். அதுதான் இருக்கிறதுலே ஒரு முக்கியமான பிறப்பு. ஞானஸ்நானத்தில் நம்ம வந்து பிறக்கிறது நமக்கு நம்மளுடைய பழைய மனுஷன், பாவமான மனுஷன் ஒழிந்து, அதான் பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு புது
விஷயம் கொடுக்கப்படும், புது ஆவி நமக்கு வந்து கிடைக்கும். நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் நமக்கு எழுதப்படும், நமக்காக நம்முடைய பெயர் வந்து எழுதப்படும். மூன்றாவது பிறப்பு தான் கடைசி பிறப்பு. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுதிருக்கு. எல்லாருமே அதற்காக தான் நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்துக்குள்ள அதற்காக தான் நம்ம வந்து பிரயாசப்பட்டுட்டு இருக்கோம். நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, வேதத்தில் இருக்கிற வசனம், அவருடைய வசனத்தை தான் நான் கேட்டு விசுவாசிக்கிறேன். நான் எந்த ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நேரில் நான் பார்த்ததில்லை. இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவருக்காக நான் ஞானஸ்நானம் எடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு நானும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு மறித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். நான் இருக்க போகிறது கொஞ்ச காலம் தான். இது எனக்கு நிரந்தரம் கிடையாது. நான் எவ்வளோதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் அது என் கூட வரப்போகிறது கிடையாது. என்னுடைய உறவினர்களும் எனக்கு ரொம்ப அன்பாக இருக்கிற எந்த ஒரு ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் அவங்க என் கூட வரப்போகிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து தவிர. இயேசு கிறிஸ்து என் கூட கடைசி வரைக்கும் இருப்பார். பிதாவாகிய தேவன் என் கூட கடைசி வரைக்கும் இருப்பார். அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கலாம். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 27. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. பாருங்க, இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறோம். எக்ஸப்ட் யார்? ஞானஸ்நானம் பெறாதவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ஆனால் இன்னும் ஞானஸ்நானம் பெறாமல் இருப்பாங்க. காலங்காலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும், தேவன் யாருங்கிறது தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருங்கிறது தெரியும், பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன் என்று நாம் வந்து விசுவாசிக்கிறோம். ஆனால் ஞானஸ்நானம் பெறாமலே இருக்கிறோம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்போ நாமளும் கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும் அப்படின்னா, அவருடைய சத்தியத்தில் கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு கூட நம்ம வந்து தேவனுடைய சத்தியத்தில் உண்மையாக இருக்கணும், உத்தமமாக நம்ம வந்து இருக்கணும். அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஆசீர்வாதம், நம்மளுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரலோகத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். பரவாயில்ல, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது, கிறிஸ்துக்குள்ளாக வருகிறது அப்படின்னா தேவதூதர்கள் எல்லாம் முதல் கொண்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாரு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஞானஸ்நானத்தின் மூலியமாக நம்ம கிடைக்கக்கூடிய நிறைய பலன்கள் நமக்கு வந்து கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார். இதன் மூலயமா என்ன இருக்குது? ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்க முடியும். கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனானது நமக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கலைன்னா நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. வருஷத்தில் ஒரு நாள் மாத்திரம்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டருங்கிற பேரில் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை நம்ம வந்து நினைவு கூறுறோம். பாடும் மரணத்தை, அடக்கம், இது எல்லாவற்றையும் நிறைய மக்கள் வந்து நினைவு கூர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது. கிறிஸ்டியன் சபையார் அப்படி கிடையாது. ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் தோறும் சீஷர்கள் அப்படிக்கும்படி சேர்ந்தார்கள். அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம கர்த்தருடைய பந்தியை அனுசரிச்சுட்டு இருக்கோம். அப்போ அப்படி அனுசரிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வாரமும் நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை நம்ம வந்து நினைவு கூர்ந்துட்டு இருக்கோம். அப்போ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உண்டு பண்ணிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர், குட் ஃப்ரைடே அப்படின்னா மக்களே உண்டு பண்ணிக்கிறது. அதையும் அதே வந்து பார்த்திங்கன்னா நாமளும் அவங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இதுதான் சடங்கு, இதுதான் சம்பிரதாயம். கிறிஸ்தவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட் ஃப்ரைடேன்னு ஈஸ்டர்னு வச்சுக்கிறாங்க. சரி, நாமளும் வச்சுப்போம். பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தரை வந்து பார்த்துட்டு இருக்கிறார். உங்களுக்காக நான் வந்து நீங்கள் போய் சொல்லலாம், உங்களுக்காக நான் ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுங்க,
உங்களுக்காக நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சேனே ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும் உங்களுடைய இயேசுவே உங்களுடைய பாடு மரணத்தை நான் நினைவு கூர்ந்தேனே. பாருங்கள், நம்ம இதெல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் சொல்லுவோம். கர்த்தர் வந்து உங்களை ஒரே வாக்கில் உங்களை அறியும், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், என் பிதாவின் சித்தத்தின்படி யார் செய்கிறாளோ அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பார்கள் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். பாரம்பரியங்கள் குறித்து ஒரு தனி டாபிக்கே இருக்கு. பாரம்பரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களே கிரியேட் பண்ணுற ஒரு விஷயங்கள், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. மற்றவங்களும் அதை பண்ணுறாங்க, நானும் அதை பண்ணுறேன். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, ஆனால் அது வேதாகமத்தில் எதுவுமே குறிப்பிடப்படலை. இருந்தாலும் மற்ற கிறிஸ்தவர்கள் அவர்கள் அதை பண்ணுறதுனால நானும் அதை பண்ணுறேன். நமக்கு சுய புத்தியே கிடையாது. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை அறிவையும் புத்தியை கொடுத்துருக்கு. அதை யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாதா? உபயோகிக்கிறது கிடையாதா? பூட்டி எங்கேயாச்சும் வெளிச்சு வச்சிட்டிங்களா? நம்ம படிச்சிருக்கிறோம், வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும் எது உண்மை எது உண்மை இல்லை. யாருடைய சொல் பேச்சு நம்ம கேட்டு நடக்கணும்? மனுஷனுடைய வீணான உபதேசத்திற்கு நம்ம கீழ்ப்படியணுமா? மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம வந்து எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணணுமா? ஒவ்வொரு நொடியும் அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறணும். நான் பட்ட கஷ்டத்துக்கு, நான் பண்ண அந்த பாவத்திற்கு, நான் பட வேண்டிய கஷ்டத்தை இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் என்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். தேவன் தன்னுடைய ஒரே பேரன குமாரனை நமக்கு கொடுத்து அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் நம்மளை அன்பு கூர்ந்திருந்தா தன்னுடைய சொந்த குமாரனை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறிக்க கொடுத்திருப்பார். கொஞ்சம் யோசிப்பாருங்க. என்னுடைய ஒரு கேள்விக்குறி, நான் என்னுடைய குமாரனை உங்களுக்காக நம்ம மறிக்க கொடுப்பேனா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. உங்களுடைய குமாரனையும் உங்களுடைய குமாரத்தையும் நீங்கள் உங்களுடைய பாவத்துக்காக நீங்கள் மறிக்க கொடுப்பீங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் பிதாவாகிய தேவன் அசால்ட்டா ஒரு ஜஸ்ட் லைக் தட் தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுத்தார். அவர் கொடுக்கலன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருமே என்ன கஷ்டப்பட்டதாலும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்க முடியாது. நீங்கள் என்னதான் நம்ம ப்ரேயர் பண்ணாலும் உபவாசம் இருந்தாலும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்திருக்க முடியாது. எப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக மறிக்கலைன்னா சிலுவையில் நம்மளுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கலாம். முதலாவது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும், பின்பு ஞானஸ்நானம் எடுக்கணும். சிறு வயது முதல் கொண்டு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம பேதுரு வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 28 கூட வாசிச்சோம். அவர் வந்து காலங்காலமாக அந்த மக்களுக்கு வந்து பிரசங்கிக்கல, ஒரே நாள் பிரசங்கிச்சாரு. அன்னைக்கு ஒரே நாளே 3000 மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். நம்ம காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கும். காலங்காலமாக இருக்கும், இன்னும் ஞானஸ்நானம் எடுத்து திருந்தாமல் இருக்கும். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும். மனுஷனுடைய பாரம்பரியத்துக்கு கீழ்ப்படிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லு, உலகத்தார் மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் தான் அவர்களை வந்து மனம் திரும்ப வைக்கணும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு மாத்திரம் இன்னைக்கு பட்ட உபதேசம் கிடையாது. எடுத்தவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம வந்து கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்மளுடைய பேர் வந்து எப்போ வேணாலும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்மளுடைய பேர் வந்து கடைசி வரைக்கும் நிலைச்சு இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணுங்கிற ஒரு முடிவு நம்ம வந்து எடுக்கணும். பணத்திற்கு பின்னாங்க நிறைய விஷயங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற தேவையில்லாத விஷயத்திற்கு நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னா அதை நம்ம இழந்து போயிடும். அதையெல்லாம் இழந்துட்டு இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் இழந்த எல்லா விஷயத்தையும் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். எனக்காக அந்த ஜீவனை இழந்து போகிறவன் எல்லா விதமான ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கணும்ங்கிறது நம்ம வந்து வாசிக்கிறோம்.
நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏதோ குருட்டம்போக்கில் நம்ம வந்து வாசிக்காமல் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காக எழுதப்பட்டது, இதை நான் பண்ணால் கண்டிப்பாக என் கர்த்தர் அவர் சொன்ன மாதிரி எனக்கு பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இன்றைக்கி கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். ஞானஸ்நானம் ஆனது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது. அது வந்து ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ ஒரு பாரம்பரியமோ இல்லாமல் அது வந்து கர்த்தருக்கு ஒரு கீழ்ப்படிதல், ஒரு விசுவாசத்தை குறித்த ஒரு விஷயமாக நம்ம வந்து கருதி ஞானஸ்நானம் எடுத்து நம்ம சீக்கிரமாக சபையில் சேர்ந்து எல்லாருமே ஒற்றுமையாக நம்ம வந்து இருந்து இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் அதிகமாக வளர்ந்து நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.